அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். குரோதி வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகின்றோம். சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடித்து வருகின்றோம். இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதத்திற்கு 31ஆம் தேதி இரவு 8:10 குரோதி தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். புத்திசாலி தனத்துடன் எதிர்கால சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கன்னிராசி என்பவர்களே, இந்த வருடத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்தும், தங்களது ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்கள் எந்த ஒரு செயலையும் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதுமையான ஆற்றல்களும் அதிகாரங்களும் சில அன்பர்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் முடியும். நிலபுலன்களில் சேர்க்கை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். இதுவரையிலும் தங்களுக்கு இருந்து வந்த பல தடைகளும் விலகி வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையினை அடைவதற்கு ஏற்ற காலமாக இந்த வருடம் அமைந்துள்ளது. கோர்ட்டில் ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். தங்களது குழந்தைகளின் திருமண முயற்சிகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகள் எவ்வித தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக நிறைவேறும். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றமும் நிகழும். குரு பகவானின் பார்வையானது தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தை விழுவதால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவும் திருப்திகரமாக இருக்கும். புண்ணிய காரியங்களை மேற்கொள்வீர்கள். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அதனை ஆனி, ஆடி, கார்த்திகை, ஐப்பசி மற்றும் மாசி மாதங்களில் மேற்கொண்டால் எளிதில் அந்த காரியங்கள் நடைபெறும். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு பின்பு அந்த நிலைகள் சரியாகும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது ராசியை குரு பகவான் பார்ப்பதால் கல்வியில் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். தாங்கள் விரும்பிய உயர்கல்வி படிப்பினையும் மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு வைகாசி மாதம் 31ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 23ஆம் தேதி வரையிலும், மார்கழி மாதம் 15ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் வரையிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்தும் தங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரோதி வருடத்திற்கான வெண்பா. கோர குரோதிகளில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரினில் சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமே. சொற்ப விளைவு உண்டனவே சொல். இந்த குரோதி வருடத்திற்கான நவ நாயர்களாக ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசா அதிபதியாகவும் செவ்வாய் வருகின்றார். மந்திரி, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளையே சனி பகவான் கையில் எடுத்துக் கொள்கின்றார். ரசாதிபதியாக குரு பகவானும் தானியாதிபதியாக சந்திரனும் வருகின்றனர். இந்த குரோதி வருடத்தில் செவ்வாய் ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் வருவதால் சிவப்பு நிறத்தில் உள்ள தானியங்கள் நன்றாக விளையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும். இந்திய ராணுவம் பல புதிய சாதனைகளை படைக்கும். எல்லைகளில் பதற்றம் அதிகரிக்கும். நாட்டில் திருடர்களால் பயம் உண்டாகும். மந்திரியாகவும் அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் நல்ல மழை பொழிய வாய்ப்புகள் அதிக
அதிக அளவில் உள்ளது. மழைநீர் அதிகரித்து வீணாக கடலிலும் கலக்க நேரும். கருப்பு நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி பல இடங்களிலும் பரவி அனைத்து இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் பெரிய அளவில் நிலநடுக்கம் மற்றும் பூகம்பம் ஏற்படும். முக்கிய மலை பிரதேசங்களில் இடைவிடாது மழை பொழிவு ஏற்படும். பறவைகளின் இனவிருத்தி அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் பறவை காய்ச்சல் வியாதி பரவும். பூமியின் விலை குறையும். காலம் தவறி மழை பெய்வதால் தேவைப்படும் நேரத்தில் மழையின் அளவு குறைவாகவும் தேவையில்லாத நேரத்தில் மழையின் அளவு மிக அதிக அளவிலும் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் சில இடங்களில் உண்ண உணவின்றி தவிக்க நேரிடும். இதனால் மக்களிடம் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். சில இடங்களில் பசியும் பட்டினியும் அதிகரிக்கும். இராணுவத்திற்காக அதிக அளவு பணம் செலவு செய்ய நேரிடும். ரசாதிபதியாக குரு பகவான் வருவதால் குழந்தைகளின் கல்வி சுமை அதிகரிக்கும். கல்வி கட்டணங்கள் கூடும். மின்சார கட்டணமும் உயரும். தானியாதிபதியாக சந்திரன் வருவதால் வெல்லம், புளி, உப்பு, இரும்பு, கண்ணாடி, துத்தநாகம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் விலை உயரும். இந்த வருடத்திற்கான வருட கிரகங்களின் பயிற்சிகள். குரு பயிற்சியானது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த வருடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவானின் பயிற்சிகள் இல்லை. இங்கு சொல்லப்படுபவை எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.